வாழ்க வளமுடன். இப்போ இந்த புத்தகத்தில் 26ஆம் பக்கத்தில் எளிய முறை காயக்கல்வ பயிற்சி பற்றிய ஒரு சுருக்கமான விளக்கம் இருக்கு. இதை நீங்கள் மீண்டும் படிக்கணும். படிக்கும்போது உங்களுக்கு புரியணும் இல்லையா? அதுக்காக இதை பற்றி நான் ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குறேன். ஒரு வட்டம் போட்டிருக்கிறோம், பெரிய வட்டம். அதில் ஒரு 5 சின்ன வட்டம் போட்டிருக்கிறோம். அதில் முதல் வட்டம் கீழே பாருங்க, இடது பக்கம் கீழே பருவுடல்னு போட்டிருக்கோம். விஞ்ஞானத்தில் சயின்ஸில் பிசிக்கல் பாடின்னு சொல்லுவோம். நம்ம உடம்புல பிசிக்கல் பாடி, பருவுடல். இந்த பருவுடல் எதால் ஆனதுன்னா உறுப்புகளால் ஆனது, செல்களால் ஆனதுன்னு சொல்கிறோம், தசைகளால் ஆனது என்ன சொல்கிறோம் அல்லவா? இதை விஞ்ஞானத்தில் என்ன சொல்கிறோம்? செல் சொல், அது உயிரணுக்களால் ஆனதுன்னு சொல்கிறோம். அது எதால் ஆனதுன்னா அந்த உயிரணுக்கள் பஞ்சபூதங்கள். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண், இந்த 5ம் கூடிதான் செல்களாக இருக்கு. அப்போ செல்களால் ஆனது தசைகள், தசைகளால் ஆனது உறுப்பு, உறுப்புகளால் ஆனது உடல். சரியா போச்சுல்ல? அப்போ அதனால தான் இதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கிறோம்? பூத உடல், பஞ்சபூத உடல். இந்த பஞ்சபூத உடல்ல இந்த 5ம் சேர்ந்து இருந்தா ஒவ்வொரு செல்லிலேயும் ஜீவவித்து குழம்புங்கிற ஒரு திரவம், அது ஒரு ஃப்ளூயிட், அது தண்ணி மாதிரி இல்லை, சாதாரண கண்ணுக்கு தெரியாது. நீங்க சயின்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும், மைக்ரோஸ்கோப் இருக்குல்ல, மைக்ரோஸ்கோப் அந்த மைக்ரோஸ்கோப்ல பாத்தீங்கன்னா மினு 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 மினுன்னு தெரியும். பார்த்தீங்களா? அதுக்கு பேரு பிளாசம். சயின்ஸ்ல படிச்சிருக்கீங்களா? எக்டோபிளாசம், சைட்டோபிளாசம் படிச்சிருக்கீங்களா? புரோட்டோபிளாசம். வெரி குட். அந்த பிளாசத்துக்கு பெயர் தான் என்னது? ஜீவ வித்து குழம்பு. இந்த ஜீவ வித்து குழம்பு தான் 14 வயதுக்கு மேல ஆண்களுக்கும் பெண்களுக்கும், பெண்களுக்கு கருமுட்டை, ஆண்களுக்கு உயிரணு, ஓவம் அண்ட் ஸ்பெர்ம்னு சொல்லுவாங்க, அதுதான் உண்டாகுது. அப்ப அதுக்கான மூலப்பொருள் எது? ஜீவவித்து குழம்பு. இந்த ஜீவவித்து குழம்பு தான் நம்ம உடல் முழுவதும் இருக்கு, ஒவ்வொரு செல்லிலையும் இருக்கு. அதுல மூளையில தான் அதிகமா இருக்கும். 14 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு அந்த நம்முடைய மூலாதாரம்னு சொல்றோம் அல்லவா, நம்ம உடலுக்கு மையப்பகுதி, அந்த உடலுக்கு மையப்பகுதி இருக்கு பாருங்க, அங்க வந்து குவிஞ்சிரும் 14 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு. புரியுதா? இந்த வித்து அது அப்பதான் அந்த உயிரணு கருமுட்டை உருவாக்கக்கூடிய உறுப்புகள் எங்க இருக்குது? சுரப்பிகள்லாம் உடலுக்கு மைய பகுதியில் இருக்கு. பெண்களுக்கு சொல்லுவாங்க ஓவரின்னு சொல்லுவாங்க, ஆண்களுக்கு டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இங்கதான் உண்டாகுது. சயின்ஸ்ல படிக்கிறீங்க நீங்க. அதுதான் இந்த வித்து குழம்பு. அந்த வித்து குழம்பு என்ன பண்ணுது நம்ம உடம்புலன்னா, உயிர்னு ஒண்ணு சொன்ன உடம்புல நிலம், நீர், நெருப்பு, காற்று, இந்த 4ம் சேர்ந்ததுன்னா இந்த ஜீவவித்து குழம்பு உண்டாயிடும். இந்த ஜீவவித்து குழம்பு என்ன பண்ணுது? நம்ம உணவுல இருந்து உயிர் சக்தி கிடைக்குதுங்க. அதுக்கு பேர் தான் சயின்ஸ்ல மின்னணுன்னு சொல்றீங்கல்ல, எலக்ட்ரான், அதுதான் அது. அதுக்கு பேர் தான் விண். அது எங்கும் இருக்குது, விண்வெளி. அதான் உயிருக்கு, உயிர் எங்க உயிர் போகுது, வலிக்குது. அப்ப என்ன போகுதுங்கிறோம்? உயிர் போகுது. அது எப்படி போகுது? வலிச்சுக்கிட்டு போகுது. எப்படி வலிக்குது? விண்ணு 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 வலிக்குதுன்னு சொல்றீங்கல்ல, விண்ணு தான் உயிர். புரிஞ்சுட்டீங்களா? இந்த விண்ணை கண்ணால பார்க்க முடியாது, எலக்ட்ரானை பார்க்க முடியுமா? காற்றை உணரலாம். காற்றுல என்ன இருக்குது? எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். சரியா? எலக்ட்ரான் தான் புரோட்டான் ஆகுது, புரோட்டான் தான் நியூட்ரான் ஆகுது. சயின்ஸ்ல படிக்கிறீங்கல்ல, அந்த எலக்ட்ரானுக்கு பேர் தான் உயிர் சக்தி. இந்த உயிர் சக்தி நம்ம உடம்புல உணவுல இருந்தும் வருது,
சுவாசிக்கிற காற்று மூலமும் வருது, அதான் உயிர் காற்று. உயிருக்கு பேர் என்ன? பிராணன். படிச்சிருக்கேன், பிராணன், அதான் பிராணவாயு. அப்ப மூச்சு காற்று போகலன்னா உயிர் போயிடும் இல்ல. இப்போ மூச்சு காற்று மூலம் நமக்கு என்ன வருது? உயிர் சக்தி வருது. அப்புறம் உணவு மூலம் உயிர் சக்தி கிடைக்குது, அதான் உண்டி கொடுத்தோம். இது அல்லாம கோள்கள் இருக்குல்ல, பூமி, சந்திரன், சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், குரு, இந்த கோள்கள்ல இருந்தெல்லாம் நமக்கு இந்த உயிர் சக்தி வருது. இப்ப சூரியன் இல்லைன்னா நமக்கு உயிர் சக்தி கிடைக்குமா? இப்போ சூரியன்ல இருந்தெல்லாம் வருது, புரியுது இல்ல? அப்போ கோள்களில் இருந்தும் நமக்கு என்ன வருதுங்க? உயிர் சக்தி கிடைக்குது. அந்த உயிர் சக்திய இந்த ஜீவவித்து குழம்பு என்ன பண்ணுது? பிடிச்சு வச்சுக்குது. எது மாதிரின்னா, இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் பேட்டரி வச்சிருக்கோம், கார்ல பேட்டரி வச்சிருக்கோம், மொபைல் போன்ல கூட பேட்டரி வச்சிருக்கோம். அதுக்குள்ள என்ன இருக்குதுன்னா சில வேதியியல் பொருட்கள் இருக்கு, கெமிக்கல், சரிதானே? அது அளவு தரம் குறைஞ்சு போனா, இப்போ கரண்ட் சார்ஜ் போடுறீங்க, சார்ஜ் வாங்கி வச்சு கொடுக்குமா? அது என்ன வாங்குது? எலக்ட்ரான், எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரான்ல இருந்துதான் எலக்ட்ரிசிட்டி, மின்காந்தம். அந்த எலக்ட்ரான் நம்ம உடம்புக்குள்ள இருந்தா அதுக்கு பேரு சீவன். அப்ப அதுக்கு என்ன பேரு? சீவகாந்தம். இப்ப பாத்தீங்களா, சீவகாந்தம். இந்த எலக்ட்ரான மின் அணுக்களை நம்ம உடம்புல பிடிச்சு வைக்கிற அந்த தெய்வீக சத்து பொருளுக்கு பெயர் தான் ஜீவவித்து குழம்பு. அதான் விந்துநாத சக்தி, தெய்வீக சக்தி. அதுதான் உயிர் துகள்களை பிடிச்சு வைக்குது. அந்த எலக்ட்ரான் உயிர் துகள்கள் சுழலும் பொழுது அது கரையும். அதுல உண்டாகிற சக்திக்கு பேர் தான் எலக்ட்ரோ மேக்னட்டிசம், எலக்ட்ரிசிட்டி. புரியுது இல்ல? அப்ப நம்ம உடம்புல வந்தால் அதுக்கு பேரு பயாலஜின்னு தானே படிக்கிறீங்க சயின்ஸ்ல. பயோன்னா உயிர். அப்ப இதுக்கு பேர் என்னது? பயோ மேக்னட்டிசம். அதுதான் சீவகாந்தம். இப்ப புரிஞ்சுதா? அப்போ இந்த உடம்புல எல்லா சத்துக்களும் இருந்தாதான் இந்த ஜீவவித்து குழம்பு அளவு தரம் சரியா இருக்கும். அங்க ரத்தத்துல கெட்ட பொருள் இருந்தா, ரத்தத்துல சத்து பொருள்கள் இல்லை என்றால் அந்த வித்து குழம்பினுடைய அளவு தரம் குறைஞ்சு போயிடும். அது குறைஞ்ச உடனே உயிர் சக்தியை பிடிச்சு வைக்கிற சக்தி இழந்து விடும். அப்போ ஜீவகாந்த உற்பத்தி குறைஞ்சு. இப்ப வீட்டுல கரண்ட் வோல்டேஜ் குறைஞ்சா கருவிகள் வேலை செய்யுமா? இது ஓடுமா? வயர்ல ஷார்ட் சர்க்கியூட், மின் குறுக்கு, இதான் நோய். அப்ப சொல்றீங்க என்னமோ கோளாறு ஆகி போச்சு, ஃபேன் ஓடல, ஃப்ரிட்ஜ் வேலை செய்யல. அதே மாதிரி இங்க என்ன சொல்றீங்க? என் உடம்புக்கு ஏதோ கோளாறு ஆயிடுச்சு, அதுக்கு பேரு நோய். இப்ப நோய் என்னன்னு தெரிஞ்சிச்சா? நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி, வாய்ப்பை செயல். அப்ப இந்த சக்தி குறைஞ்ச உடனே என்ன ஆகாதுங்க? நோய் வந்து. அந்த சக்தி இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு உணர்வு இருக்கும், மனம். உயிர் போயிடுச்சா மனம் இருக்குமா? அப்ப மனமாக இயங்குறது எது? இந்த ஜீவகாந்தம். அந்த மன இயக்கத்துல தான் நமக்கு இன்பம். தொட்டு சுவைத்து முகர்ந்து பார்த்து கேட்டு உணர்றோம் இல்லையா? அதான மன இயக்கம். அதுதான் நமக்கு இன்பம் கிடைக்குது. அப்ப இன்பமாக வாழணும்னா நமக்கு என்ன வேணும்? ஜீவகாந்தம் வேணும். எல்லாருக்கும் இருக்கு. ஆனா உடல் இயக்க தேவைக்கு மிச்சமெல்லாம் இருக்கணும். உடல் இயக்க தேவைக்கு குறைஞ்சா நோய் வந்து. புரியுது இல்ல? அப்போ நாம இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம இன்பமா வாழணும்னா எப்படி நமக்கு இன்பத்தை அனுபவிக்கிறோம்னா, இந்த ஜீவகாந்தத்தை செலவு பண்ணி தான் நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையா? இப்போ வீட்டுல ஃபேன் ஓடுது, லைட் எரியுது, அதுக்கு அதுல சுகம் இருக்கு இல்லையா? இப்போ சிலர் ஏசி போட்டு தூங்குறாங்க, நல்ல சுகமா இருக்குது. கரண்ட் செலவானா தானே ஏசி சுகம். அதே போல நம்ம உயிரை செலவு பண்ணி தான் நம்ம இன்பத்தை அனுபவிக்கிறோம். ஆனா நாம என்ன நினைக்கிறோம்? பொருள்ல இருந்து வருதுன்னு நினைக்கிறோம். இல்ல,
ஒரு நாய் காய்ந்து போன எலும்ப காலுக்கு இடையில வச்சு கடிக்குது. அந்த எலும்புல உடைஞ்ச பகுதி வாயில உள்பக்கம் குத்தி ரத்தம் வருது. தான் ரத்தத்தையே தான் சாப்பிட்டுக்கிட்டு எலும்புல இருந்து ரத்தம் வர்றதா நினைக்குது இல்லை நாய். அது மாதிரிதான் மனுஷன் தாம் தொடர்பு கொள்கிற பொருள்ல தான்டா இன்பம் கிடைக்குதுன்னு பொருளை தேடிட்டு இருக்கிறான். ஆனா உண்மையில எப்படி அனுபவிக்கிறான்? தன்னுடைய உயிர் சக்தியை செலவு பண்ணி தான் நம்ம அனுபவிக்கிறோம். அப்போ நமக்கு இன்பம் எப்படி கிடைக்குது? உயிர் சக்தி செலவு. அப்போ துன்பம் எப்போ வருது? இந்த உயிர் சக்தி உற்பத்தி குறைஞ்சாலோ அதிகமாக செலவு பண்ணாலோ இந்த துன்பம் வரும். இப்போ நம்ம குடும்ப வருமானம் மாதமான ஒரு குறிப்பிட்ட தொகை வேணும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும். ஒரு குடும்பத்துக்கு மாதம் 10,000 போதும், இன்னொரு குடும்பத்துக்கு மாதம் 20,000 தேவைப்படும். அப்போ உங்களுக்கு வரவு சரியா இருக்கணும்ல, செலவு வரவுக்குள்ள அடக்கணும் அல்லவா? இல்லைன்னா என்ன ஆயிடும்? எப்பவுமே வரவு வந்துகிட்டு இருக்குமா? செலவு எப்பவுமே ஒரே மாதிரி இருக்குமா? அப்போ இருப்பு குறைஞ்சிச்சுன்னாக்கி பொருள் பிரச்சனை தானே. அதே போல இங்க மனிதன் என்ன பண்றான்? உயிர் சக்தியை இழந்து விடுகிறான், ஆத்ம சக்தியை இழந்து விடுகிறான். இதுதான் நோய். புரியுதா? அப்போ ஒரு பக்கம் நம்ம அதிகமா செலவு பண்ணிடுறோம். அந்த செலவை கட்டுப்படுத்துறதுக்கு தான் இப்போ கோபம் வந்தா செலவாகும்ல, அதிகமா அனுபவிச்சா செலவாகும்ல, உலக இன்பங்களை அனுபவிச்சா. அப்போ மனதை என்ன பண்ணணும்? கட்டுப்படுத்தணும்னு சொல்றோம். அதுக்கு தான் தியான பயிற்சின்னு ஒன்று சொல்லி கொடுக்குறோம். இங்க தியானம் கொடுத்தோம் அல்லவா? தியானம் பண்றவங்களுக்கெல்லாம் மன கட்டுப்பாடு இருக்கும், அளவோடு அனுபவிப்பாங்க, கோபப்பட மாட்டாங்க, கவலைப்பட மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு நோய் வருமா? புரியுதா? அதனாலதான் மருத்துவர்கள் சொல்றாங்க தியானம் பண்றவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கூடும், நோய் தானா குணமாகும். அப்ப இங்க சொல்லி கொடுத்துருக்கோம்ல, நாங்க தியானம் பண்ணி பேராசை, சினம், கவலை, கெட்ட எண்ணம் அது இங்க சொல்லியிருக்கிறோம். எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல். நீங்க பாருங்க, எண்ணம் ஆராய்தல் பக்கம் இருக்குதா 29ல. ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல். இந்த பயிற்சியெல்லாம் கற்றுக் கொடுக்குறோம் உங்களுக்கு, இங்க கடைப்பிடிக்கணும். அப்போ தியானமும் பண்ணி இந்த எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல் பயிற்சியும் செய்யணும். அப்பதான் மனதை செலவை கட்டுப்படுத்தலாம். அப்போ இந்த கழிவுகள் தேங்கினா நோய் வரும்னு சொன்னால, அப்ப கழிவை வெளியேற்றுறதுக்கு என்ன பண்றோம்? உடல் பயிற்சி. கடவுளை கழிவை வெளியேற்றுறதுக்கு என்ன பண்றோம்? உடல் பயிற்சி கற்றுக் கொடுத்துட்டோம். அப்ப நீங்க நாள்தோறும் செய்யணும். அப்ப இன்னொன்னு என்ன சொன்னோம்? சத்துக்கள் குறைந்து போனால் அதானே சொன்னோம். அப்ப இந்த ஜீவவித்து குழம்பு அளவு தரம் குறைஞ்சிரும். ரத்தத்துல தானே சத்துக்கள் வருது, ரத்தம் தானே இதுவா மாறுது. அப்போ அந்த சத்துக்களை எப்படி கூட்டிக் கொள்வது? அதுக்கு தான் காயக்கல்ப பயிற்சி, ரசவாதம்னு பேரு. அதுக்கு என்ன பண்றோம்ன்ற, இந்த வித்து குழம்பு 14 வயதுக்கு வந்தவங்களுக்கெல்லாம், இப்ப பெண்கள் 12 வயசுல கூட சிலர் வயசுக்கு வந்துருவாங்க. ஒரு 6 மாதத்துல நம்ம இந்த பயிற்சி செய்யலாம். ஆண்களுக்கு இந்த மீசை முளைக்கும், குரல் மாறும். குரல் மாறிடுச்சுன்னா பையன் வயசுக்கு வந்துட்டான்னு அர்த்தம். அப்போ அவங்களுக்கெல்லாம் அந்த வித்து குழம்பு மூலாதாரத்துல வந்து குவிஞ்சிரும். எது? இந்த வித்து குழம்பு, இந்த பிளாசம்னு சொன்னோம் பாருங்க, அது. அதை என்ன பண்ணணும்? நரம்பு ஊக்கம்ங்கிற ஒரு பயிற்சி செஞ்சு அதை ஓஜஸ் அலையாக மாற்றணும். அதான் கீழே போட்டிருக்கு பாருங்க, நரம்பு ஊக்கம், டோனிங் ஆஃப் தி நர்வ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பயிற்சி செஞ்சு அதை ஒரு லேசான பொருளா, ஒரு காந்த அலை, அதாவது ஓஜஸ் அலைன்னு பேரு, அதை மாற்றணும். அதுக்கு தான் அஸ்வினி முத்திரைங்கிற ஒரு பயிற்சி, அதாவது நரம்பு ஊக்க பயிற்சி கொடுக்கிறோம். இந்த பயிற்சி செஞ்சா எப்படின்னா, இப்ப தயிர் இருக்கு, தயிரை கடைஞ்சா அதுல இருக்க சத்து பொருள் லேசாகி மேல வருது இல்ல, வெண்ணையா. அதே போல
இந்த ஜீவவித்து குழம்புல இருந்து அங்க இருக்கக்கூடிய சத்து பொருள் ஓஜஸ் அலையாக மாறிவிடும். அதுக்கு தான் அஸ்வினி முத்திரை. அப்புறமா அதை எங்க கொண்டு வரணும்? பீனியல் சுரப்பிக்கு கொண்டு வரணும், மேல் மூளைக்கு கொண்டு வரணும். ஏன்னா நம்ம தியானம் பண்ணணும் இல்லையா? கடவுளை அறியணும், தெய்வத்தை அறியணும். தியானம் பண்ணி தான் கடவுளை பார்க்க முடியும் இல்லையா? அப்பதான் நமக்கு அறிவுல நம்ம உயர முடியும். சொல்லியிருக்கிறேன், ஞானம் பெற முடியும். துன்பம் இல்லாமல் வாழ்வதற்கு ஞானம் வேண்டும். அஞ்ஞானமே துன்பத்திற்கு காரணம். இந்த ஞானம்னா என்னன்னு சொன்னோம்? இறை ஞானம். யாருக்கு தெய்வத்தை பற்றிய அறிவு இருக்கிறதோ அவர்களுக்கு தான் துன்பம் இல்லாமல் வாழும் அறிவு இருக்கும், மற்றவங்களுக்கு இருக்காது. இன்பமாக, கவலை இல்லாமல், மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக, அமைதியாக வாழும் அறிவு யாருக்கு இருக்கும்? கடவுளை அறிந்தவர்களுக்கு தான் இருக்கும். அதனால்தான் ஞானிகள் எல்லாம் கடவுளை அறிந்தவர்கள். அவங்க தான் துன்பம் இல்லாமல் வாழும் அறிவை நமக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. அதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க? தியானம் செய்தார்கள். அப்ப நாம தியானம் பண்ணணும்ல, அதுக்கு தான் உங்களுக்கு தியானம். ஆனா தியானம் பண்ணணும்னா இந்த வித்து குழம்பு நமக்கு எங்க இருக்கணும்? மூளையில் இருக்கு. அதுக்காக தான் அந்த காலத்துல தியானம் பண்றவங்களுக்கெல்லாம் நிறைய பேர் கல்யாணமே பண்ணிக்கல. ஏன்னா இந்த வித்து குழம்பு செலவாயிடும்னு. அப்படிலாம் கிடையாதுங்க, கல்யாணம்லாம் பண்ணிக்கலாம். ஆனா இந்த காயக்கல்ப பயிற்சி செஞ்சுட்டா தியானம் பண்ணலாம். அதனாலதான் சித்தர்கள் அவங்க எல்லாம் பிரம்மச்சாரிகள் அல்ல, சன்னியாசிகள் அல்ல, குடும்பஸ்தர்கள். திருமண வாழ்க்கையில இருந்து கொண்டே தியானம் செய்தார்கள், கடவுளை அறிந்தார்கள். வேதாத்திரி மகரிஷி மாதிரி எல்லா சித்தர்களுமே எல்லாம் குடும்பஸ்தர்கள், சித்தர்கள் எல்லாம். அப்ப எப்படி அவங்க மட்டும் பண்ண முடிஞ்சதுன்னா காயக்கல்ப பயிற்சி செஞ்சு தியானம் செய்தார்கள். ஆகையினால்தான் அவர்கள் கடவுளை அறிந்தார்கள். இப்ப புரியுது? அப்ப நம்ம தியானம் பண்றதுக்கு இந்த காயக்கல்ப பயிற்சி அவசியம். அதுக்கு என்ன பண்றோம்? இந்த வித்து குழம்ப மேல் மூளைக்கு கொண்டு வந்துடுறோம், உச்சந்தலையில. இதான் சிந்திப்பதற்கான மூளை பகுதி இருக்கு. சயின்ஸ்ல படிக்கிறீங்கல்ல, அப்பர் பிரெயின், செரிபரல் கார்டெக்ஸ். அந்த மூளை பகுதி மனிதனுக்கு தான் இருக்குது, விலங்குக்கு கிடையாது. அதான் மனுஷனுக்கு எத்தனை அறிவு? 6 அறிவு. 6வது அறிவுன்னா என்ன? சிந்தித்து அறியும் அறிவு. அதுக்கு மூளை வேணுமல்ல, அந்த மூளை பகுதி மனுஷனுக்கு தான் இருக்கு. அப்போ இந்த மூளைக்கு பேர் என்னங்க? 6வது அறிவுக்கான மூளை. புரியுதா? அந்த மூளை வேலை செய்யும். அப்போ காயக்கல்ப பயிற்சி தியானம் பண்றதுக்கு அவசியம். அதை பீனியல் சுரப்பியில கொண்டு ஸ்டாக் வச்சிடறோம், ஓஜஸ் மூச்சு மூலம். சொன்னல, இந்த ஸ்டாக் வச்ச உடனே அமுதமா மாறிடும். உங்களுக்கு தெரியும், பதநீர் பாகு இருக்குல்ல, பதநீர் பாகு, அதை இருப்பு வச்சா என்ன ஆகும்? கற்கண்டா மாறி. அது மருத்துவ குணம் இருக்குது, சரிதானே? திராட்சை ரசத்தை சேமிச்சு பூமிக்கு அடியில் அது முறையாக சேமிச்சு வச்சா அது பெரிய மருந்தா மாறிடும். வைன் அது போதைக்கு சாப்பிடுறது வேற, மருந்து ஆக்கி. அதனாலதான் சிலர் கூட சொல்லுவாங்க, போதை சாப்பிட்டா அவர் மருந்து சாப்பிட்டுருக்காரு. புரியுதா? திராட்சை ரசத்தை மருந்தாக மாத்தலாம் ஸ்டாக் வச்சா. அது மாதிரி நம்ம வித்து குழம்பு நம்ம எங்க ஸ்டாக் வைக்கிறோம்? பீனியல் கிளாண்ட். புரிஞ்சுதா? இப்போ அமுதமா மாறிடும். அங்க மட்டும் வைக்கல ஸ்டாக்கு, உடல் செல்கள் முழுவதும் பரவ விடுறோம். எந்த பயிற்சி மூலம்? ஓஜஸ் மூச்சு. அப்ப எல்லா செல்லையும் பரவிடும். அப்ப எல்லா செல்லுக்கும் சத்து பொருள் கிடைச்சிரும்ல. இப்போ ஒரு பேட்டரி செல் இருக்குது, அதுல அந்த சத்து பொருள் இல்லாதனால தானே சார்ஜ் வாங்க மாட்டேங்குது, சார்ஜ் பிடிச்சு வச்சு கொடுக்க மாட்டேங்குது, மின்காந்தம் உற்பத்தி ஆக மாட்டேங்குதுல, மின்கலம் இல்லையா? அப்ப நம்ம உடல் முழுதும் பரவ விடணும்ல. அதுதான் இந்த ஓஜஸ் மூச்சு. அப்ப ஓஜஸ் மூச்சு மூலம் என்ன பண்றோம்? பீனியல் சுரப்பிக்கு வித்து குழம்பை கொண்டு வந்து மேல் மூளைக்கும் கொண்டு வந்து உடல் முழுதும் பரவ விட்டுறோம். அப்ப இந்த வித்து குழம்பு என்ன ஆகும் பாருங்க? பீனியல் சுரப்பில் இருக்கிறது அமுதமா மாறி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டிடும், நோயை குணப்படுத்தி.
மேல் மூளைக்கு கொண்டு வந்தா தியானம் பண்ணி கடவுளை அறியலாம், கவலை இல்லாமல் வாழும் அறிவில் முழுமை பெறலாம், ஞானம் பெறலாம் இல்லையா? உடல் முழுதும் பரவ விட்டா ஒவ்வொரு செல்லிலேயும் உயிர் சக்தி உற்பத்தி கூடிடும். அப்போ உடல்நலம் வந்துடும் அல்லவா? வோல்டேஜ் கூடிடுச்சுன்னா இது பலன். இதுல இன்னொரு துணை பலன் இருக்கு. இந்த அஸ்வினி முத்திரை போடுறீங்க பாருங்க, அப்ப நரம்புகள்லாம் முறுக்கேறிடும். நரம்பு முறுக்கேறினா நோய் எதிர்ப்பு சக்தி கூடும். நரம்பு தளர்ந்திருந்தா நோய் சொல்றாங்களே, நரம்பு தளர்ச்சி. நம்ம எல்லாருமே தவறு பண்ணி இருக்கிறோம். உண்ணுதல், உழைத்தல், உறங்குதல், உடல் உறவு கொள்ளல், எண்ணுதல்ங்கிற 5 செயலில் நம் முன்னோர்களும் நாமும் அளவு முறை மீறியதால் நாம் எல்லோருக்கும் நரம்பு தளர்ச்சி இருக்கிறது. அதனால நோய் வருது, வயோதிகம் முந்திக் கொள்ளுகிறது, ஆயுள் குறைந்து போகிறது. அதான் நரம்புக்கும் ஆயுளுக்கும் சம்பந்தம் இருக்கு. புரியுதா? ஆயுள் காரகன் ஜாதகத்துல பார்ப்பாங்க. சனி ஒருத்தருடைய ஜாதகத்துல வலுவா இருந்தா நரம்பு பலம்னு அர்த்தம். புரியுதா? நரம்பு மண்டலத்தோடு தொடர்புடையது. அப்போ நமக்கு இப்பெல்லாம் ஆயுள் 80 வயசுக்கு மேலதான் வயோதிகம் வரணும். உண்மையிலேயே 80 வயசுக்கு மேல நிறைய பேர் இல்லை இல்லையா? 60 வயசுலயே பார்த்தீங்கன்னா 80 வயசு மாதிரி ஆயிடுறாங்க. சிலர் 40லயே 60 மாதிரி ஆயிடுறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? வயோதிகம் முந்தி கொண்டது. அப்போ சீக்கிரம் செத்து போயிடுவோம் இல்ல? புரியுதா? ஆனா இந்த நரம்பூக்க பயிற்சி செஞ்சு அந்த தளர்ந்த நரம்புகளை என்ன பண்ணலாம்? முறுக்கேற்றலாம். ஒரு நூல் இருக்கு, நூலை தளர்த்தினீங்கன்னா இழுத்தா கட்டாயிடும், உடஞ்சிடும், புது அத்து வந்துடும். நல்லா திருக்குனா பலம். நரம்பூக்க பயிற்சி நரம்பை முறுக்கேற்றுவது. சரிங்களா? அப்ப நரம்பு தளர்ச்சி வந்தா நோய் வருது இல்ல? இப்போ வயர் இருக்குது, வயர் வயசானா நாளான உடனே அடிக்கடி ஷார்ட் சர்க்யூட் வரும். இப்போ வயரை மாத்திரம். அது போல வயோதிகம் வரும். ஆனா அது முந்தி கொண்டுச்சுன்னா, இப்போ நல்ல ISI குவாலிட்டி வயர் போடுறீங்க, 50 வருஷத்துக்கு மாற்ற வேண்டியதில்லை. இல்லை லோ குவாலிட்டி போட்டால் ஒரு 30 வருஷத்துலேயே எலக்ட்ரிஷியன் சொல்லுவார், வீட்டில் அடிக்கடி ஃபியூஸ் போகுதுங்க, அது வயர் தரம் இல்லாத வயர், நரம்பு வீக், தரம் வயர் வீக்காக இருக்குது, மாற்றி போடுங்கன்னு சொல்கிறீங்கல்ல. இப்போ புரியுதல்ல? வீட்டில் கரண்ட் எதில் ஓடுது? வயரில். நம்ம உடம்புல இது உயிருங்கிற கரண்ட் எதில் ஓடுது? நரம்பு மண்டலம். அதான் உயிர் எங்கேருந்து வருது? மூளையிலிருந்து வருது. சயின்ஸில் படிக்கிறீங்க, ஹெட் ஆஃபீஸ், பவர் ஹவுஸ், நியூரோ சயின்ஸ். மூளையிலிருந்து தான் 72,000 நாடி நரம்புகள் வருது முதுகந்தண்டு வழியா. முதுகெலும்பிலிருந்து நரம்புகள் பிரியுது. படிச்சிருக்கீங்கல்ல? அப்போ நரம்பியல்லாம் எதை பற்றி படித்தவங்க? மூளையை பற்றி. நரம்பியல், நியூரோ சர்ஜன்ஸ் படிக்கிறாங்கல்ல. இது ஏன் சொல்றேன்னா, நீங்க எல்லாம் படித்தவங்க நிறைய இருக்கிறீங்க. உங்களுக்கு இது உண்மைகள் தெரியாம இருக்கலாம், அதுக்காக சொல்றேன். அப்போ இந்த நரம்பூக்க பயிற்சி பண்ணா மூளை கூட பலம் பெறும். மாணவர்களுக்கு இதை கொடுத்துட்டோம்னா பிரெயின் பவர் வரும். அப்போ நரம்பு முறுக்கேறும். நல்லா புரிஞ்சுதா? அப்போ நோய் எதிர்ப்பு சக்தி கூடும், இளமை காத்து முதுமையை தள்ளி போடலாம். அதுக்கு மேல இன்னொரு துணை பலன் இருக்கு. நிறைய பேருக்கு இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த இனப்பெருக்க உறுப்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் வருது. பெண்களுக்கு பாருங்க, வயசுக்கு வந்துட்டா மாதமான அது ரெகுலரா அந்த பீரியட் வர்றதில்லை. அப்படியே வந்தாலும் அவங்களுக்கு வலி வருது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க பிள்ளைகள். அதெல்லாம் என்ன காரணம்னா, இந்த இனப்பெருக்க சம்பந்தப்பட்ட உறுப்புகள் சரியா வேலை செய்யும். அதனால என்ன ஆகுது? கல்யாணம் ஆன பிறகு கருத்தரிக்க மாட்டேங்குது, மாதவிலக்கு பிரச்சனை, கருத்தரிக்க மாட்டேங்குது. அப்படியே கருத்தரித்தாலும் கரு நிற்க மாட்டேங்குது, குழந்தை வளர்றதுல பிரச்சனை, அப்புறம் நார்மல் டெலிவரி ஆகிறது இல்லை, தாய்ப்பால் இருக்கிறது இல்லை. இப்படி பெண்களுக்கு நிறைய பிரச்சனை. அதனால பாருங்க, இப்ப எல்லாம் ஒரு 40 வயசு 45 வயசுக்கு மேல இந்த மெனபாஸ் பீரியடு, அந்த டைம்லேயே கருப்பை எடுக்க வேண்டிய நிலைமை வந்துடுது. இதெல்லாம் வராது இருக்கணும்னா சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்க. இதான் இந்த பயிற்சி.
இந்த அஸ்வினி முத்திரை போட்டீங்கனாலே பெண்களுக்கு உள்ள பிரச்சனையே வராதுங்க. இந்த குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க, இவங்க வாழ்க்கையில கண்டிப்பா வராது, நிச்சயம் வராது, சிசரியனே வராது, சுகப்பிரசவம் கேரண்டியா நான் சொல்லுவேன். அந்த காலத்துல 14 குழந்தை பெற்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க, 16 பிள்ளை பெற்றிருக்கவங்க எல்லாம் இருக்கிறாங்க, 16 பிள்ளைகள் நார்மல் டெலிவரி, 16 குழந்தை பெற்ற பிறகும் வயிறு எப்படி இருக்குது, பிளாட்டா இருக்கு. இப்போ 1 பெற்றது வயிறு அப்ப வந்ததுதான், சுருங்கவே மாட்டேங்குது. என்னன்னா இந்த காயக்கல்ப பயிற்சி செஞ்சீங்கன்னா கருப்பை என்ன ஆகும், டெலிவரிக்கு அப்புறம் தானா சுருங்கிடும். இப்ப புரியுதா? இதெல்லாம் நாங்க அனுபவத்தை வச்சு பேசுறோம், சும்மா பேச முடியாது நாங்க. புரியுதா? என்னுடைய அனுபவத்தை வச்சு சொல்றேன். அப்போ இது பெண்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஆண்களுக்கும் இருக்குது பாருங்க. நிறைய குழந்தை பேர் இல்லாம போறதுக்கு காரணம் பெண்கள் அல்ல, ஆண்கள். ஆண் மலடு தான். ஆண்களுக்கு உறுப்பு தளர்ச்சி, ஆண்மை குறைவு, அந்த அவங்களுக்கு விருப்பம் இருக்கிறது இல்லை, அல்லது வெறித்தனம் இருக்குது. அது மாதிரி பெண்களுக்கு இருக்குது. சிலருக்கு விருப்பம் இல்லை, சிலருக்கு வெறித்தனம் இருக்குது. அதுவும் தவறு தானே. ஆண்களுக்கு பாருங்க அந்த உயிர் அணுக்கள் எண்ணிக்கை குறைவு, கவுண்ட்ஸ். சில சமயம் இன்னொரு பொருள், அந்த உயிர் அணுக்கு பலம் இருக்காது, அது இந்த கருமுட்டையை போய் சேர்றதுக்குள்ளால செத்து போயிடும். அப்புறம் எப்படி குழந்தை வரும்? இப்ப நிறைய பாருங்க கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. நல்ல ஒரு அந்த குழந்தை பேருக்கான தகுதி ஆணுக்கோ பெண்ணுக்கோ பிரச்சனையா இருக்குது. அதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எத்தனை லட்சம் செலவு பண்றாங்க. குடும்பத்தில் அமைதி இருக்குமா, சந்தோஷம் இருக்குமா? தாம்பத்திய உறவுல ஒரு சந்தோஷம், ஒரு நிறைவு இருக்க வேண்டாமா? கணவனுடைய தேவையை மனைவியும், மனைவியுடைய தேவையை கணவனும், அது அவங்களுக்கு ஒரு திருப்தி, சாட்டிஸ்பாக்சன் வேணும். இந்த சாட்டிஸ்பாக்சன் இல்லைன்னா அன்பு இருக்குமா? சண்டை தான் வரும், விவாகரத்து வரைக்கும் போகுது. இப்ப சொல்லியிருக்கிறாங்க, கணவன் மனைவிக்கு இடையில சண்டை சச்சரவுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதுல முக்கியமான காரணம் 85 விழுக்காடு பால் உணர்வு சம்பந்தப்பட்டது, செக்ஷுவல் இம்பேலன்ஸ். நல்லா கவனிங்க. இந்த குறைபாடெல்லாம் வராதுங்க யாருக்கு? இந்த காயக்கல்ப பயிற்சி பண்றவங்க. புரியுதா? அப்போ நரம்பூக்கத்தில் இது ஒரு பலன். ஓஜஸ் மூச்சில் அது உடல் முழுவதும் பரவ விடுறீங்களா, அப்போ உடம்புல சுருக்கம் விடாது, முகத்துல சுருக்கம் விடாது. தோற்றத்தை பார்த்து வயதை சொல்ல முடியாது. பாரதியார் சொல்றார், காயக்கல்பம் செய்து விட்டான் வாழ்நாளை கணக்கிட்டு வயதிருப்பார் யாரும் இல்லை. இப்ப என்ன பார்த்த, என் உடம்ப பார்த்த உடனே 75 வயசுன்னு சொல்லிடுவீங்களா? பொதுவாக 75 எல்லாம் சுருங்கி போய் கிடக்கும் தோலெல்லாம். புரியுதா? இவ்வளவு நரம்பு பலம் பாருங்க. பின்னால சாயாம உட்கார்ந்து பேசுறேன், எவ்வளவு நேரம் ஆகும் இப்படி உட்கார்ந்து பேசுவேன். நரம்பு பலம் இருக்கிறது. புரியுதா? இப்போ இதுதான் இந்த பயிற்சியுடைய பலன்கள். இப்ப எல்லாருக்கும் நம்பிக்கை வந்துருச்சா? பயிற்சியை கத்துக்கலாமா? உறுதிமொழி வேற கொடுத்துருக்கிறீங்க, சரியா? அப்ப அதை எப்படி செய்யணுங்கிறத இப்ப நாங்க பதிவு செய்ய மாட்டேன். ஏன்னா பதிவு செஞ்சேன்னு வச்சுக்கோங்க, இதை போட்டு பார்த்து செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அதனால இதுவரைக்கும் சொன்ன விளக்கமெல்லாம் கொடுத்துருக்குறேன். இந்த விளக்கத்தையும் உங்களுக்கு அனுப்புவேன். நீங்க திரும்ப திரும்ப கேட்கணும். உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு கொடுத்தீங்கன்னா, இவ்வளவு நல்ல பயிற்சியா என்கிட்ட சொல்லாம நீங்க மட்டும் போயிட்டீங்களே, உடனே நீங்க சொல்லுவீங்க பரவாயில்ல, இன்னும் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, நீங்க வந்து கத்துக்கலாம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இலவசம். எல்லா உலக சமுதாய சேவா சங்கம் பலருடைய நன்கொடை பெற்று உங்களுக்காக எத்தனையோ செல்வந்தர்கள் உதவி இருக்கிறாங்க. அந்த உதவியை வச்சு தான் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். ஏன்னா இப்ப எங்களுக்கெல்லாம் செலவாகும் இல்ல, யாரு கொடுக்கறது? சங்கம் கொடுக்குது. சங்கத்துக்கு பொதுமக்கள் கொடுக்குறாங்க நன்கொடையா. அப்படி ஆனா உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குது? இலவசமா கிடைக்குது. அப்ப நீங்க முதல்ல இதை நல்லா பயன்படுத்திக்கணும், சரியா? இப்ப இந்த காயக்கல்ப பயிற்சி ஒண்ணு கத்துக்கிட்டாலே பாருங்க, உடல்நலத்தோட வாழலாம், தியானம் பண்ணி அறிவுல உயரலாம், இல்லையா? நீண்ட நாள் வாழலாம். புரிஞ்சு போச்சுல்ல? இப்ப இவ்வளவு பயனுள்ள ஒரு பயிற்சியை நீங்க செய்யணுமா இல்லையா? எல்லாருக்கும் முடிவுக்கு வந்துட்டீங்களா? உங்களுக்கு விருப்பம் இருந்தாதான் நான் சொல்லிக் கொடுக்கறத
அப்படியே கவனமா கத்துக்குவீங்க. அப்பதான் கற்றபடி செய்வீங்க. கற்க கசடர கற்பவை கற்றபின். ஏன் இவ்வளவு விளக்கம் கொடுத்திருக்கிறேன்னா, இந்த விளக்கம் உங்க சிந்தனையை தூண்டி இருக்கிறது. உங்க சிந்தனைக்கு கரெக்ட், அற்புதமான பயிற்சி, அருமையான பயிற்சி. இதை முறையாக கற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு விருப்பம் வரும்போதுதான் நான் கற்றுக் கொடுப்பதை நீங்கள் முறையாக கற்றுக்கொள்வீர்கள். சரிதானா? இப்ப எல்லாரும் கத்துக்கலாமா? கற்றுக் கொடுக்க தயார்.